என்ன பொண்ணு தாய் நீ? ஒன்று கோவப்பட்டு கத்துற, இல்ல கண்ணீர் பொங்க அழுகிற. புருஷன் பக்கத்துல இருக்கும் போதுமா அழுகணும் என்று அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். அழுகாத பொண்ணு தாயி, அப்புறம் நான் தான் உன்னை அழ வச்சுட்டேன்னு போன கிளவி திரும்பி வந்து என்னை அடிச்சாலும் அடிக்கும் என்று அவன் சொன்னதும் அழுத குழந்தை அம்மாவை பார்த்து சிரிப்பது போல அழுத முகத்தோடு அவள் திடீரென சிரித்தாள். சிரிப்பு வந்ததும் அழுகை முகம் காணாமல் போனது. சரி வாடி போவோம், போன கிழவி திரும்பி வந்தாலும் வரும் என அவன் சொன்னதும், ஓ அப்போ அந்த கிழவிக்கு நீ பயப்படுறியா என்று அவனை பார்த்து கேட்டாள். பயம்லாம் ஒண்ணுமில்ல, அந்த கிழவி வெத்தலை எச்சிய மூஞ்சில காரி துப்பிடுவேன்னு சொல்லுச்சு, அதான் என்று அவன் சொன்னதும், சரி அப்போ உனக்கு பயம் இல்லை, சரி வா அந்த கிழவி வீடு பக்கத்துல தான் இருக்கு, போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வருவோம் என அவனை கூப்பிட்டாள். அடி பாவி, ஏண்டி ஓ முன்னாடி அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு எல்லாரும் முன்னாடி அந்த கிழவி என்னைய திட்டணும், அதை பார்த்து நீ சிரிக்கணும், அதுக்குத்தானே என்ன அந்த கிழவி வீட்டுக்கு கூப்பிடுற என்று அவன் சொல்ல, என்னையா நீ ஒரு கிழவியை பார்த்து பயப்படலாமா என்று அவள் கேட்டாள். என்னது கிழவியா? எங்க அம்மாவும் கிழவி தாண்டி, அது நம்ம 15 வருஷ வாழ்க்கையை நாசமாக்கல. அது மாதிரி இந்த கிழவி ஏதாவது சண்டை மூட்டி விட்டு அது பெரிய சண்டையாகி மறுபடியும் நீ கோவிச்சுக்கிட்டு போயிட்டேன்னு வையி, அப்புறம் நம்ம சுடுகாட்டில் தான் ஒன்று சேர முடியும் என்று அவன் சொன்னதும், என்னையா நீ உன் ஆத்தா மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? உங்க ஆத்தாளுக்கு இருந்தது பேய் குணம், அதான் உன்னையும் என்னையும் பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுச்சு. சரி விடு, எல்லாம் நல்லதுக்குத்தான் நினச்சிக்குவோம் என்று அவள் சொல்ல, பொண்ணு தாயி நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஜோடியா கோயிலுக்கு போயிருந்தோமே, அப்போ ஒரு ஆள்கிட்ட ஜோசியம் பார்த்தோம்ல, அவரு கூட உங்களுக்கு ஆணொன்னு பொண்ணொன்னு 2 குழந்தைப்பான்னு சொன்னாரு என்று அவள் கேட்க, அதுல ஆம்பளை பிள்ளை மட்டும்தானே இருக்கு, பொம்பளை பிள்ளை இல்லையே என அவன் இழுக்க, அதுக்கு என்ன என்று அவனை பார்த்து கேட்டாள். இல்ல பொம்பளை பிள்ளை ஒன்று இருந்தா வீடு எப்பவும் களையா இருக்கும் என்று நைஸாக சொன்னான். யோ நீ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வர்றேன்னு தெரியும், பேசாம வா, என் புள்ள தனியா இருக்கும், இந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டா ஊரு சொன்ன என்னையா பேசும், என் ஆம்பளை புள்ள என்னையா என்ன நினைக்கும் என்று அவள் கேட்க, அப்போ உனக்கு பெற்றுக்க ஆசைதான், ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுற அப்படித்தானே என்று அவள் முகத்தை பார்த்து கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் அங்கும் இங்கும் பார்வையை திசை திருப்பினாள். என் முகத்தை பார்த்து சொல்லு பொண்ணு தாயி என்று அவன் கேட்டதும், ஏயா என்ன இப்படி சங்கடப்படுத்துற? உன்னைய கல்யாணம் பண்ணும்போது அம்புட்டு கனவுயா, உன் கூட சினிமாவுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், யாராவது கல்யாணம் காது குத்துன்னு கூப்பிட்டாங்கன்னா ஜோடியா போய் சாப்பிட்டு மொய் எழுதும் போது என் பேரையும் உன் பேரையும் சேர்த்து எழுத சொல்லணும், நம்ம பிள்ளைக்கு நீ நானும் சேர்ந்து பேர் வைக்கணும், அது அப்பான்னு சொல்லுதா இல்லை அம்மான்னு சொல்லுதான்னு கேட்டு நமக்குள்ள சின்னதாக சண்டை வரணும், நான் சமைக்கும் போது பிள்ளைய உன்கிட்ட கொடுத்து பார்த்துக்கன்னு சொல்லி உன்னை அதட்டணும், இப்படி எவ்வளவு ஆசை மனசுக்குள்ள, அம்புட்டும் மண்ணா போச்சு. உனக்கு தெரியாதியா, ஒரு நாள் உன் மகன் என்கிட்ட வந்து, எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க எனக்கு ஏமா இல்லை, பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்டாங்க உன் அப்பா பேர் என்னன்னு, எனக்கு என் அம்மா பேர் தான் தெரியும், அப்பா பேர் தெரியாதுன்னு சொன்னதும் எல்லா பிள்ளைகளும் சிரிச்சாங்க, என் பிள்ளை என்கிட்ட வந்து அழுதான், அந்த சின்ன வயசுல அவனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை நம்ம 2 பேரும் கொடுக்கணும். மறுநாள் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட போகும்போது அந்த டீச்சர் என்னைய கூப்பிட்டு, உங்க மகன்கிட்ட அப்பா பேர் என்னன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றான், நீங்க முறையா கல்யாணம் பண்ணீங்களா இல்ல யாரையாவது நம்பி ஏமாந்துட்டீங்களான்னு கேட்டான். அவ அப்படி கேட்கவும் கோவம் வந்துருச்சு. ஆனா நம்ம இவகிட்ட சண்டை போட்டுட்டா நம்ம பிள்ளைய தினமும் அடிப்பாளேன்னு பயத்துல என் புருஷன் பேர் கார்மேகம், நான் முறையாத்தான் கல்யாணம் பண்ணேன், என் மாமியா உங்களை மாதிரி புரியாம என்னை தப்பா பேசுனா, அதான் அவ கழுத்துல அருவாமனையை வச்சு அறுத்துடலாம்னு கழுத்துல வச்சதும் வயிற்றுல இருக்கிற என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக அதை செய்யாம அந்த வீட்டை விட்டு வந்துட்டேன், உங்க தலையெழுத்தை நல்லா எழுதின ஆண்டவன் என் தலையெழுத்தை நல்லா எழுதலை அப்படின்னு சொன்னதும் அந்த டீச்சர் ஒண்ணுமே சொல்லாம பள்ளிக்கூடத்துக்குள்ள போயிட்டா. இப்படி எவ்வளவோ அவமானப்பட்டோம் நானும் என் மகனும் என்று அழுதாள். எல்லார் வாழ்க்கையிலையும் வாடக்காத்தும் அனல் காத்தும் தாயா அடிக்கும், ஆனா எனக்கு மட்டும் புயல் அடிச்சிருச்சு, என் வாழ்க்கையே மாத்தி போட்டுருச்சு என்று அவனை பார்த்து அழுதாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.